நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பஷீர் கொலை பண்ணது யார் தெரியுமாப்பா? யாரு? சங்குத்தேவன். மந்திரமுத்தி வீட்டில் இருக்கானே அந்த சங்குத்தேவன். இந்த மந்திரமுத்தி வர யாரும் இல்லை, நம்ம ஊருக்கு கங்காணியா இருப்பா. தெரியும். தெரியுமா? முதல்ல ஒரு தடவை பார்க்கும்போது நான் கங்காணி இல்லை மந்திரமூர்த்தின்னு சொன்னான். அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் கங்காணின்னு ஒத்துக்கிட்டான். ஊரில் எவ்வளோ நல்லவராக இருந்தால் கங்காணியாரு இங்கே வந்து கொலை பண்ணுற அளவுக்கு தோணிச்சிட்டான். இது பாருங்க, அந்த மனுஷோட சவாசமெல்லாம் வச்சுக்காதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் போலீஸ் அவனை பிடிக்க போகுது. நீங்கள் கூட இருந்தால் போலீஸ் உங்களையும் பிடிச்சிட்டு போயிடும். அவன் வீட்டுக்கு போகிறவங்களே வச்சுக்காதீங்க. வாங்க சார். வணக்கம் தம்பி. வணக்கம். உட்காருங்க சார். தம்பி, சங்குன்னு ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களே, அவன் ஏன் ஆளு தம்பி? எதுக்காக அவனை அரெஸ்ட் பண்ணீங்க? என்ன காரணம்? என்ன சார் உங்களுக்கு தெரியாதுங்களா? தெரியாம தானே உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஐஜிக்கு ஃபோன் போட்டேன். யாரோ அன்வரான், அவனை குத்த இந்த சங்கு போனானா, நடுவில் யாரோ ஒரு ஆள் பஷீர்னு மாட்டிக்கிட்டு செத்து போயிட்டானா. யார் அன்வர், யார் பஷீர் ஒன்றும் தெரியல. அதான் அன்வர் யார் தம்பி? சார், அன்வருங்கிறது சூரியன் பத்திரிகையோடைய ஆசிரியர். அப்படிங்களா? சங்கு அவரை கொலை பண்ண போயிருக்காரு, நடுவில் பஷீர் வந்து மாட்டிக்கிட்டாரு. அதனால தான் விசாரணைக்காக வச்சிருக்கோம். தம்பி, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அன்வர் சொன்னானா? தம்பி, நான் 4-5 பாலிடெக்னிக் வச்சுருக்கேன். 2-3 காலேஜ் நடந்துக்கிட்டு இருக்கு என் பேரில். நிறைய பேர் தகுதி இல்லாதவெல்லாம் சீட்டு கேட்டு வர்றாங்க. அவங்ககிட்ட எப்போ அவனுக்கு சீட்டு தர முடியாது, நான் நேராக அவன் மூஞ்சியை பார்த்து சொல்ல முடியாது. அதனால் சங்கு மாதிரி ஆளுங்களை விட்டு சீட்டு இல்லைன்னு சொல்லி அனுப்புவேன். அன்பரும் வேண்டிய ஆளுங்க யாருக்காவது தகுதி இல்லாதவங்களுக்கு சீட்டு கேட்டு வந்திருப்பான். சங்கு சீட்டு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பான். அதே நேரத்தில் சங்கு மாதிரி யாரோ ஒரு ஆள் அன்பரை குத்த போயிருக்கலாம், நடுவில் பஷீர் மாட்டிருக்கலாம். சங்கு மேலே அவனுக்கு ஏற்கனவே கோவம், படித்தவன், பத்திரிகைக்காரன் இல்லைங்களா, ரெண்டுத்தையும் சேர்த்து முடிச்சு போட்டு விட்டுருப்பான். தம்பி, சங்கு ரொம்ப நல்லவன் தம்பி, ரோஷக்காரன், ரொம்ப கோழவன். அவனுக்கு ஒன்றும் தெரியாது தம்பி. 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அப்படியே கொண்டு உங்கள் கையில் கொடுத்துருவான். அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்ய மாட்டான் தம்பி. நாளைக்கு கோர்ட்டு கேஸுன்னு வர்றப்போ விசாரணையில் எது உண்மைன்னு தெரிஞ்சு போகுதில்ல. தர்மன் தான் தம்பி வெல்லம். என்ன சொல்கிறீங்க? சங்கு கொஞ்சம் பார்த்துட்டு போகலாங்களா? சார், விசாரணைக்காக வச்சுருக்கோம். இப்போ போய் தெரியும். விசாரணை நடக்கும்போது கைதியை பார்க்கக்கூடாதுங்கிறது தெரிஞ்ச விஷயம் தம்பி. ஆனால் இது பாருங்கள், இந்த கேஸு சம்மந்தமாக நான் எதுவும் அவங்ககிட்ட பேச மாட்டேன். அவன் இன்னைக்கு ஒரு 4-5 இடத்துல கலெக்ஷன் பண்ணியிருக்கான். அந்த காசெல்லாம் நீங்கள் தான் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். எங்கே என்ன கலெக்ஷன் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதுக்காக தான் நான் அவன்கிட்ட பேச போகிறேன். சார், விசாரணைக்காக வச்சுருக்கோம். இப்போ போய் தம்பி, என்னால் உங்கள் வேலைக்கு எந்த ஆபத்தும் வராது. போகிறீங்களா? நான் வேணா ஐஜிக்கு ஃபோன் போட்டு பேசட்டுங்களா? தம்பி, ஒரு நல்ல நாள் கிழமைனா நீங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வரணும். உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களோட ஒரு பொங்கல் தீபாவளினா வாங்க தம்பி. உங்களை மாதிரி நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் கூட உட்காந்து சாப்பிட்ணுன்னு ஆசை. சரிங்களா? சரிங்க சார்.
போங்க சார். சங்கு, அடிச்சிட்டாங்களா? என்னாச்சு? உண்மையை சொல்ல சொல்லி ரொம்ப அடிச்சிட்டாங்க. நீங்க தான் இது காரணம்னு சொல்லி ஒத்துக்க சொல்றாங்க. மூச்சு விடல. நீ தான் பண்ணேன்னு சொல்லாத. எக்காரணத்தை கொண்டு நீ தான் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. 2 நாள் பொறுத்துக்க, நானே உன்னை வெளில கொண்டு வந்துடுறேன். உங்களை சம்மந்தப்படுத்தி தான் கேட்குறாங்க. இந்த அன்பர் பையன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். 2 நாள் பொறுத்துக்க. நீ வெளியில வந்த உடனே இந்த ஆளையை மாற்றும். நான் இங்க ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. கிளம்புறேன். ஐயா, விநாயகன் தம்பியை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்குங்கய்யா. தம்பி இங்கே வெளியே அனுப்பிச்சிடாதீங்கய்யா. தைரியமா இருப்பா. சங்கு, என்ன மன்னிச்சிருப்பா. ஐயா, வரேன் தம்பி. சின்ன பையா, இங்க வா. இந்த ஐஸ் கட்டி இதில் போடு. ஏய், பார்த்து. என்னடா கருப்பு கண்ணாடி போட்டிருக்க? பா மெட்ராஸ் ஐப்பா. கண்ட பொண்ணை பார்த்தா இப்படிதான். சூடு, கண்ணு வலி. போங்கப்பா. நல்லா வெக்கப்படுறடா நீ. அது சரி, ஒரு ரூம் ஃபுல்லாக ஜோதின்னு எழுதி வச்சிருக்கே, யார் அந்த பொண்ணு? அண்ணாமலை பொண்ணு தானே? கேட்குறேன்ல, சொல்லுடா. அண்ணாமலை பொண்ணு தானே? ஆமாம்ப்பா. அண்ணாமலை எனக்கு விரோதின்னு உனக்கு தெரியும்ல. அது சரி, அந்த பொண்ணுக்கும் உங்கள் அண்ணன் விநாயகத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒன்றும் இல்லைப்பா, அவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜுக்கு போகிறது வருதெல்லாம் விநாயகரில் போக வருவா, அவ்வளோதான்ப்பா. வேற ஒன்றும் இல்லைப்பா. ஏன் எதுக்குப்பா இதெல்லாம் கேட்குறீங்க? என்ன விஷயம்ப்பா? அது வந்து உங்கள் அண்ணன் வர அனுப்போ. இல்லைப்பா, ஏதோ கேட்க வந்தீங்க. என்னன்னு சொல்கிறேன்டா, நீ போடா. இல்லைப்பா, ஏதோ சொல்ல வந்தீங்கப்பா. போடா. என்ன? ஒன்றும் இல்லைப்பாப்பா. வீட்டுக்குள்ளேயே கண்ணாடியை மாட்டிக்கிட்டு. அப்பா, சங்க போய் பார்த்தீங்களாமே? ஆமாம். என்ன சொன்னார்? ஏன், என்னாச்சு? இல்லைப்பா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சங்கம் வெளில எடுத்துருங்கப்பா. ரொம்ப டென்ஷனாக இருக்குப்பா. அது நம்மளுக்கு தான்ப்பா ரிஸ்க்கு. ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம். சாதாரண விஷயம், இதுக்கெல்லாம் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா, என்னப்பா இதை போய் சாதாரண விஷயங்கிறீங்க? சங்கம் இருக்கிறது ஸ்டேஷன் இல்லைப்பா. என்னைக்காச்சும் போலீஸ்காரர் ரொம்ப அடிச்சிட்டானா, வழி தாங்க முடியாமல் உளறிட்டாருன்னா நீங்கள் நானும் எல்லாரும் உள்ளே போக வேண்டியதான்ப்பா. டேய்,
பச்சை மாதிரி ஆட்களோ போலீஸ்காரங்கிட்ட மாட்டினாதான்டா நம்ம பயப்படணும். சங்கு அப்படி இல்லை. அவனை என்ன அடித்தாலும் சரி உதைச்சாலும் சரி அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வராது. எனக்கு தெரியாது, நான் பண்ணல இதுதான் அவன் சொல்லுவான். இல்லப்பா, எதுக்கும் நான் சொல்றது கொஞ்சம். டேய், அவன் காட்டி கொடுக்க மாட்டான், ஒன்றும் பயப்பட வேண்டாம், நீ தெரியுமா போ. விநாயகம், ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுமாப்பா? அன்னைக்கு அந்த பொண்ணு நம்ம வீட்டு வாசலில் வந்து நின்னுத ஜோதின்னு, அதை பற்றி உங்ககிட்ட கேட்டேன், நீ இன்னும் ஒன்றும் சொல்லலை. என்னப்பா, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ப்பா, அந்த பொண்ணு பைத்தியக்காரிப்பா, லூஸ்ப்பா, ட்ரக் அடிக்ட்பா. அவ எப்போ பார்த்தாலும் என் பின்னாடியே லவ் பண்ணுறேன்னு சுற்றிட்டு இருப்பா. எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைப்பா. அப்பா, இவ்வளோ ஏன்ப்பா? அந்த பொண்ணு யாரு? அண்ணாமலையோட பொண்ணுப்பா. அண்ணாமலைக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு எனக்கு தெரியாதா? யாராச்சும் எதிரி பொண்ணு லவ் பண்ணுவாங்களா? நான் ஒன்று பண்ணுறப்பா, அடுத்த வாட்டி அந்த பொண்ணு பார்க்கும்போது இனிமேல் எங்கள் வீட்டு பக்கமே வராத, எங்கள் அப்பாவுக்கு அது சுத்தமாக பிடிக்கலன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறேன்ப்பா. அது போய் யாராச்சும் லவ் பண்ணுவாங்களாப்பா? அதுவும் அது ஜப்பான் மூஞ்சியும் மணி பர்சுவாயும். அது மட்டும் இல்லைப்பா, எனக்கு லவ்னாலே ஆகாதுப்பா. தயவு செய்து என்னை நம்புங்கப்பா. என்ன சும்மா. சும்மாவா? என் வீட்டு வாசல் முன்னாடி ஏன் சும்மா நிக்கிற? இல்லை, ஜீவா தான் ஃபோன் பண்ணி என்னை பார்க்கணும் சொல்லி வர சொல்லிச்சு. என்னது? ஜீவா? ஜீவா உன்னை ஃபோன் பண்ணி வர சொன்னல? என்னக்கா? என்னடா நினைச்சிட்டு இருக்க? மாப்பிள்ளை அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இங்க வந்து அவன் ஃபோன் பண்றதா வர சொல்ற. உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்னக்கா? எங்கடா போற? சொம்பத்தை சொல்லி போலீஸ் கிட்ட கை என்னடா சொல்லுக்கா, என்னக்கா? போடா நாளவனே. போடா அவனை. பொம்பளை வாழ்க்கை எடுக்க. பொறுக்கி ராஸ்கல். ஏண்டா விட்டு அவனை? யாருக்கா அவன் என்னக்கா பண்ணா? இதை அடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும். வாடா உள்ள. சக்தி, வண்டியில் ஒரு தம்மே இல்லை. ட்ரை சைக்கிள் ஓட்டுற ஃபீல் தான் இருக்குது. எதை ஓட்டுற ஃபீல் இருக்கு? ட்ரை சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்கு. பெரிய அஜித், நீ ரேஸா ஓட்ட போகிற? ஏண்டா, ஆஃபீஸுக்கு தானே போய்ட்டு போகிற? உன் மனசாட்சியில் கையை வச்சு சொல்லு. மெட்ராஸில் இருக்கிற சிக்னலுக்கும் ஸ்பீட் பிரேக்கருக்கும் ஒன்றால் 40 கிலோமீட்டர் தாண்டி வண்டியை ஓட்ட முடியுமாடா? நானே 4 வருஷமாக இந்த வண்டியை உடையாடி அடிச்சிருக்கேன். இஷ்டம் இருந்தால் வாங்கிக்க. ஏய், என் வண்டி கரோசன்லேயே ஓடுண்டா. ஏன் தண்ணி ஊற்றி ஓட்டலாமே? டேங்கை ஃபில்அப் பண்ணிடுவோமா? ஜீவா! ஜீவா! ஹலோ ஜீவா, நில்லுங்க. ஜீவா! ஜீவா! ஹலோ ஜீவா, உங்களதான். நில்லுங்க. ஹலோ. ஐயோ, ஜீவா நில்லுங்க. எதுக்கு இப்போ கடல் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சக்தி. என்ன இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் கடலில் விழுந்து கடல் தண்ணிலாம் பொல்யூஷன் ஆகி பாவம் கடல் மீன்லாம் செத்துரும். விட்டுருங்க. என்னங்க சிரிப்பு இது? வேதனை சிரிப்பு சிரிக்கிறீங்க? ஆனந்த சிரிப்பு, ஆணவ சிரிப்பு, எகத்தாள சிரிப்பு, ஏகாந்த சிரிப்பு, மந்திர புன்னகை இவ்வளோ இருக்குது. அதை விட்டுட்டு வேதனை புன்னகையை சிந்துறீங்களே, நல்லா இல்லை. என்ன பிரச்சனை ஜீவா? சொல்லுங்கள், என்கிட்ட சொல்லுங்கள். வந்து வீட்டில் என்ன பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. நின்று போச்சு. என்ன காரணம்? எல்லாம் என் தலையெழுத்து சக்தி. என்ன ஜீவா தலையெழுத்து, உயிரெழுத்து, ஆயுத எழுத்து, மெய் எழுத்துன்னுட்டு? எதுக்காக, என்ன காரணத்துக்காக நின்றுச்சு? அது நான் தான் திக்குவா இல்லை. இந்த திக்குவாயை யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க? அப்படி பண்ணிக்கிட்டாலும்
நாளைக்கு 4 இடத்துக்கு போகும்போது நான் திக்கிறத பார்த்தா அவங்களுக்கு அவமானமா இருக்காதா? என்ன யாருமே விரும்ப மாட்டாங்க சக்தி. ஜீவா அழாதீங்க ஜீவா. உங்களை யாருக்கும் பிடிக்காம இருக்கவே இருக்காது. உங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்க பாலச்சந்தர் சாரோட அவர்கள் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் சுஜாதா கேரக்டரும் உங்கள் கேரக்டர் மாதிரி தான். அவங்களுக்கும் ஏகப்பட்ட சோகங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கூடவே இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகின்றாயோ, கமல்ஹாசன் சார் கேரக்டர். அவங்கள சுற்றி வந்து லவ் பண்ணோம். தன்னுடைய காதலை மறைமுகமாக அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு புரியாது. அது மாதிரி உங்களை சுற்றி ஒருத்தர் உங்களை காதலிச்சுக்கிட்டே இருக்காரு ஜீவா. யாரு? ஐ லவ் யூ ஜீவா. ஜீவா ஜீவா ப்ளீஸ் ஜீவா. கைவிடுங்க. ஜீவா நர்கீஸ், எப்படிம்மா இருக்கேன்? குழந்தைங்க நல்லா இருக்காங்களா? பஷீரை கொலை பண்ணவனை போலீஸ் பிடிச்சிருச்சு தெரியுமா? அன்வரை மட்டும் சொல்லலையா? என் புருஷனை உண்மையா கொன்னவங்க வெளில இருக்காங்க. தேவையில்லாத ஆளுங்களை தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கு. என்னம்மா சொல்ற? ஆமா, உண்மையாதான் சொல்றேன். என் புருஷன் செத்ததுக்கு காரணம் உங்க தங்கச்சி அண்ணாமலை. அண்ணாமலை தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். அப்பவே என் அண்ணன் என் பாப்பா பேச்சு கேட்டு அந்த லெதர் பிசினஸ் நடத்தியிருந்தாருன்னா ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. உங்க அண்ணாமலை தான் தேவையில்லாம என் அண்ணனை பத்திரிகையில் எழுத வச்சு அண்ணன் மந்திரமூர்த்தியார் என் அண்ணனுக்குள்ள ஆள் அனுப்பிச்சு கடைசியில ஏன் புருஷன் தான் செத்து போன. இப்போ இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? மிச்சம் மீதி இந்த குடும்பத்துல யார் இருக்காங்க? அவங்களே கொண்டுலானா? நர்கிஸ், என்ன பேசிட்டு இருக்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அவர் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா தெரியுமா? அறிவு கட்டத்தனமா பேசாத, உள்ள போ. அண்ணே, நீ தான் அறிவு கட்டத்தனமா பேசுற. நீ கொஞ்ச நாளா இங்க இருக்கல, எங்க நிரந்தரமா இங்கே இருந்துருவியோன்னு பயந்து போய் தான் நம்மள கொன்னு இருக்கா. என்னடி பேசிட்டு இருக்க நீ? நீ தானே சொன்ன அண்ணாமலை அந்த மந்திரமூர்த்தியார் சங்க எல்லாம் ஒரே ஊருன்னு. அதான் பிளான் பண்ணி ஆளை வச்சு கொண்டு இருக்கா. சரி, இவர் எதுக்கு இப்ப வந்திருக்காரு தெரியுமா? 10 நாளா நீங்க இருக்கல, அது அவளுக்கு பொறுக்கல. அதான் இவர் அனுப்பிச்சு கூட்டிட்டு வர சொல்லியிருக்கா. சரி, உள்ள போ. நீ உள்ள போ. ஒண்ணு மட்டும் சொல்றேன்,
என் புருஷன் செத்தது காரணம் உங்க அண்ணாமலை தான். அண்ணாமலை தான் பஷீர் செத்தது காரணம். நல்லாவே இருக்க மாட்டான். தவசி சார், சாரி, சின்ன குழந்தையாவே இருக்கா. அவ மனசுல இருக்கிற வருத்தெல்லாம் அப்படியே சொல்லிட்டா. அவ பேசுனதுக்கு நான் வேணா மன்னிப்பு கேட்குறேன். நர்கீஸ் மேலே எனக்கு எந்த கோபமும் வருத்தமும் கிடையாது. குழந்தைய நாம் கையில் வச்சுட்டு கொஞ்சிறோம், அது பட்டு பட்டுன்னு கன்னத்தில் அரைஞ்சிடுது. அதுக்காக அதை நம்ம கோச்சிக்கிறோமா? அவன் மேலே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அண்ணாமலை என் தங்கச்சி, அவன் மேலே இப்போ அநியாயமாக ஒரு பழி விழுந்திருக்கு. அதை தொடச்சிட்டு நான் அப்புறமா வரேன். சார், வாசல் வரைக்கும் வந்து உள்ளே வராமல் போகிறீங்களே, வந்து ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போங்க. வாங்க, நான் இன்னொரு நாளைக்கு வரேன் அன்வர். சார், நீங்கள் உள்ளே வராமல் போயிட்டீங்கன்னா என்னை மதிக்காமல் போயிட்ட மாதிரி ஆகிடும். வாங்க, காலங்காத்தால் வேறு வந்திருக்கீங்க, நிச்சயமாக ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். உள்ளே வராமல் உள்ளே வாங்க சார், பேசிக்கலாம். வாங்க. இல்லை, லெதர் பிஸ்னஸில் ஏதோ ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் அன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ வேணும், எவ்வளோ லட்சம் வேணும், அதை கொடுத்து ஹெல்ப் பண்ணான்னு வந்தேன். இப்போது நேரம் சரியில்லை, இன்னொரு நாளைக்கு வரேன். சார் சார் ப்ளீஸ், அவள் பேசுனதுக்கு நீங்கள் உள்ளே வாங்க சார் ப்ளீஸ். இல்லை, அண்ணாமலை மேலே விழுந்த பழியை தொடச்சிட்டு நான் அப்புறமா வரேன். நான் யாரா? நான் யாரு? இந்த தவசி உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த மந்திரமூர்த்தி அந்த கங்காணியார் தானே? சொல்றா, ஊர்ல எவ்வளவு யோகியமா இருந்தேன், ஒரு கொலை செய்கிற அளவுக்கு எப்படா மாறினேன்? அட, அந்த அளவுக்கு தான் புத்தி கட்டு போச்சு. உன் புத்தி எங்கடா போச்சு? நல்லவனா வாடுறது கஷ்டம்தான், ஆனால் அப்படி வாழ்ந்து தான் தீரணும். என்னமோ இந்த கொலையை நான் பண்ணலன்னு சொன்னியாமே? ஏண்டா, இந்த கொலையை நீ பண்ணலன்னு சொன்னியா? வேற யார் பண்ணது? எங்கே என் முகத்தை பார்த்து சொல்லு, என் முகத்தை பார்த்து சொல்கிறா இந்த கொலையை நான் பண்ணலன்னு. இந்த கொலையை நீ பண்ணலையா? இந்த கொலையை நீ பண்ணலையா? பரம்பரையா எங்கள் வீட்டு 32 வளர்ந்த குடும்பம் உங்களுது. இப்போ நீ பண்ண கொலையால் பாதிக்கப்பட்டது யார் தெரியுமா? உன் கண்ணெதிரில் வளர்ந்த அண்ணாமலை தெரியுமா? பாவண்டா அந்த பஷீர் சம்சாரம் 2 பச்சை குழந்தைகளை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கான். அநியாயமாக அண்ணாமலை மேலே இந்த பழியை போடுறான். பஷீரை கொலை பண்ணது அண்ணாமலை தான்னு அநியாயமாக திட்டிட்டு இருக்கான். இந்த பாரு, இப்போ நீ உண்மையை ஒத்துக்கலன்னா அண்ணாமலை விடுற ஒவ்வொரு சுட்டு கண்ணீருக்கும் நீ தான் பதில் சொல்லி ஆகணும். டேய், உண்டை வீட்டுக்கு ரெண்டாம் பண்ணக்கூடாது. சொல்லுடா, நீ தானே அந்த கொலையை பண்ண? அந்த கொலையை நீ தானே பண்ண? சொல்லுடா. அப்போ வெளியே வந்து அண்ணாமலையும் தீர்த்து கட்ட போற, அப்படித்தானே? அப்படிலாம் பேசாதீங்க, நீங்களே அப்படிலாம் பேசாதீங்க. நான் போய் அண்ணாமலாமா? ஐயா, அப்படிலாம் தயவு செய்து பேசாதீங்க, தயவு செய்து. அப்போ உண்மையை ஒத்துக்க, நீ தானே அந்த கொலை பண்ண? சொல்றா, இந்த கொலை நீ தானே பண்ண? ஒத்துக்க, சொல்லு. ஒத்துக்கிறேன், நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறியா? குத்தத்தை ஒத்துக்கிறியா? சொல்லு.
சார் தான் சொன்னாரு நீ தான் எல்லா உண்மையும் ஒத்துக்கிறன்னு. என்ன குத்தத்தை ஒத்துக்கிறியா சொல்லு. நான் தான் அந்த கொலை பண்ணேன். எங்கள் ஐயா மந்திரமூர்த்தியாரை பற்றி பத்திரிக்கையில் தப்பாக செய்தி வந்தது. யாருன்னு சொல்லி விசாரித்தேன். அன்வர் தான் காரணம்னு தெரிஞ்சது. அவனை போய் கொலை பண்ணிடலான்னு போனேன். நடுவில் பஷீர் வந்துட்டான். இந்த பஷீரை நான் தான் குத்துனேன். இதுக்கும் எங்க ஐயா மந்திரமூர்த்தியாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இத்தனை வருஷமா எனக்கு போட்டு சாப்பாட்டுக்கு விசுவாசத்தில் செஞ்சேன். ஆமா, இந்த மந்திரமூர்த்தியோட பையன் விநாயகத்துக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்ல. இந்த கொலையில வேற யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. முழுக்க முழுக்க இந்த கொலையை நான் தான் பண்ணேன். இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை சார். மார்னிங் மேடம். மார்னிங். ஏன் வாசலில் நின்றுட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் மேடம். வாங்க உள்ள போய் பேசலாம். இல்லை, உள்ள அன்வர் சார் இருக்கார் மேடம். உங்ககிட்ட தனியாக பேசணும் மேடம். சொல்லுங்க. நல்லது இல்லை மேடம். எது? மந்திரமுத்தியரை பற்றி தொடர்ந்து நம்ம பத்திரிக்கையில் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு மேடம். நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் மேடம். இந்த பஷீர் கொலையான பிரச்சனையில் அவங்க கோர்ட்டு கேஸு விசாரணைன்னு தொடர்ந்து பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. அதுவும் தவிர இதை பற்றி எல்லா பத்திரிக்கையிலையும் எல்லா விதமாகவும் நியூஸ் வந்தாச்சு. புதுசாக நம்ம என்ன எழுத போகிறோம்? நாம் நடத்துறது ஒரு பிஸ்னஸ். அதை பிஸ்னஸாக தான் பார்க்கணும். தவிர மந்திரமூர்த்தியார் இந்த சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து உள்ள ஒரு பெரிய மனுஷன். அவரை பற்றி நாம் தொடர்ந்து எழுதி அவரோட இமேஜ் டேமேஜ் பண்ணுறதுனால நமக்கு என்ன லாபம்? உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அவர் கொடுக்குற விளம்பரங்கள் மூலமாக நமக்கு எவ்வளவு ரெவென்யூ வருதுன்னு. வேண்டாம் மேடம். இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க? இந்த நியூஸை நிப்பாட்ட சொல்லுங்க மேடம். இந்த பாருங்க, இந்த பத்திரிக்கையை விட இந்த ப்ரெஸ்ஸை விட பஷீரோட உயிர் தான் முக்கியம். இந்த உலகத்திலே விலை மதிப்பில்லாதது மனுஷனோட உயிர். அது போச்சுன்னா திரும்பி பெற முடியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் வேணா மந்திரமூர்த்தியார் இந்த சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து உள்ளவராக இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கொலைக்காரர். அவருடைய விளம்பரங்கள் எதுவுமே எங்கள் பத்திரிக்கைக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ பண்ணிக்கங்க. அப்போ நான் ரிசைன் பண்ணுறேன் மேடம். நோ ப்ராப்ளம், நீங்கள் கிளம்பலாம். அன்வர் உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. ஐயா. என்னையா? இந்த வாரம் சூரியன் பத்திரிகையில் உங்களை பற்றி தவறான நியூஸ் வரப்போகுது. ஆமாங்க ஐயா. நம்ம பெரியம்மா படம், உங்கள் முதல் சம்சாரம், ரெண்டாவது சம்சார படம், நம்ம சங்கு, பெரிய தம்பி பேரு போட்டோ எல்லாம் போட்டு உங்களை பற்றி தப்பாக எழுதியிருக்காங்களா? யாரையா சொன்னது? பிரிண்டிங் ப்ரெஸ்லேருந்து ஒருத்தர் சொன்னாருங்க.
அந்த மேனேஜர் அருணாச்சலத்துக்கு ஃபோன் பண்ணியா? இல்லைங்க. என் தங்கச்சி புருஷனை எழுந்து தினம் தினம் அழுதுட்டு இருக்கா அருணாச்சலம். அதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல. அதுக்கு யார் காரணம்? அந்த மந்திரமூர்த்தியா தானே. அவருக்கு பஷீருக்கும் என்னையா சம்பந்தம்? எனக்கு அவருக்கு தானே சண்டை. ஏன் பஷீர் சாகணும்? அவர் 1008 பேரை கொலை பண்ணிட்டே போவாரு. அதை நான் பார்த்து சும்மா இருக்கணுமா? அவர் விளம்பரம் கொடுக்குறாருன்னா நான் கண்ணதையும் சாப்பிடணுமா? அருணாச்சலம், அந்த ஆளுக்காக நீங்க வேலையை விட்டு போறேன்னு சொன்னது என்ன அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. நல்லா இல்லை. போங்க, வேலையை பார்த்து போங்க. இஷ்யூ ரெடியா இருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் ஏற்பாடு பண்ணுங்க. ஹலோ, நான் சூர்யா ஃபைன் கிராஃபிக்ஸ் மேனேஜர் அருணாச்சலம் பேசுகிறேன். அருணாச்சலம், நான் மந்திரமூர்த்தியார் பேசுகிறேன். சார் சொல்லுங்கள் சார். ஹலோ, என்னை பற்றி உங்கள் பத்திரிகையில் நியூஸ் வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் சார். நீ இருந்துமா எப்படி நியூஸ் வரப்போகுது? இல்லை சார், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சார். ஏயா, உன் பத்திரிகைக்கு நான் எவ்வளோ விளம்பரம் கொடுக்குறேன், என்னால் உன் ப்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ லாபம், நீ இருந்தும் அப்படி ஒரு நியூஸ் வரப்போகுது? இல்லை சார், தடுக்க முடியாது சார். நீங்கள் பஷீரை கொன்னுட்டீங்க. அது உண்மைதானே சார்? இதை என்ன பண்ண சொல்கிறீங்க? என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சார். அதெல்லாம் எனக்கு தெரியாதியா. என்னை பற்றி உன் பத்திரிகையில் நியூஸ் வரக்கூடாது, அவ்வளோதான். சார், நீங்கள் இனிமேல் எது பேசுகிறதா இருந்தாலும் இது சம்மந்தமாக மிஸ்டர் அன்வர் கிட்ட பேசுங்க சார். ஒரு நிமிஷம் சார். இருங்க, நான் பேசுகிறேன். நீங்கள் இருங்க. ஹலோ, நான் அண்ணாமலை பேசுகிறேன். சொல்லுங்கள். ஹலோ, உங்களுக்கு என்ன வேணும்? ஆ, உங்களால் என்ன செய்ய முடியும்? பேச மாட்டீங்களா? சொல்லுங்க, பேச மாட்டீங்களா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க கொடுங்க. என்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. நம்மளுக்கு கொடுங்க. அவர் பேச மாட்டார். உங்ககிட்ட பேச மாட்டாரு. நான் அன்வர் பேசுறேன். டேய் அன்வர், அடங்க மாட்டியாடா நீ? இதே கேள்வியை நான் உன்னை திருப்பி கேட்டா நீ அடங்க மாட்டியா? உன்னோட போய் பித்தலாட்டு கொலை இதெல்லாம் நீ நிறுத்த மாட்டியா? டேய், என்னை பற்றி உன் பத்திரிகையில் நியூஸ் வரக்கூடாது. அப்படி வந்தது உன்னை நான் வெட்டிடுவேன், பிரச்சனை எரிச்சிடுவேன் சொல்லு. யோ, இந்த மாதிரி மேட்டர்கள் நான் பயந்துனா பத்திரிகை நடத்த முடியாதே கங்காணி. என்னது கங்காணியா? என்னடா என்னடா வெறுப்பேத்துறியா என்ன? ஆமா, அதானே உன் பேரு? ஊருக்கு நாட்டு வைத்திய பார்த்து வந்தானே நீ. உன் பேர் கங்காணி தானே? கங்காணி தான் கூப்பிடணும். மற்றவங்க மாதிரி மந்திரமூர்த்தியார் நான் கூப்பிட்டு இருக்க முடியாது. டேய், உன்னை நான் என்னைக்கோ ஒழிச்சிருப்பேன். அண்ணாமலைக்காக தாண்டா உன்னை விட்டு வச்சிருக்கேன். டேய், அனாவசியமா என் விஷயத்துல நீ தலையிட்டுக்கிட்டே இருக்க. என்னை பத்தி உன் பத்திரிகையில நியூஸ் வரக்கூடாது, அவ்வளவுதான். வந்ததுன்னா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ண முடியுமா? இன்னும் 10 நிமிஷத்துல என் ஆட்கள் வராங்கடாங்க. உன் பிரஸ் எரிக்கிறேன்டா, உன்னை வெட்டுறேன்டாங்க. இதுல இருந்தே தெரியல நீ ஒரு கோலன்னு. உனக்கு ஏதாவது சண்டை சச்சரவுனா நேரடியாக நீ வர வேண்டியதானே? உன் ஆட்கள் அனுப்புற, நேருக்கு நேரம் வந்து மோதிப்பார். டேய் டேய், கங்காணி எனக்கு கொள்றதுக்கு சங்க அமிச்ச. இன்னைக்கு அவன் ஜெயில இருக்கான். நீ சொகச ஏசி காரில் சுத்திட்டு இருக்க. யோ, நீ சரியான ஆம்பளையா இருந்தா நேரடியா வாயா, ஒத்த கொத்த மோதலாம். வரியா? டேய், நீ ஆம்பளையா இருந்தா அங்கேறா, ஆம்பளையா இருந்தா அங்கேறா. வரேன், நீ செத்தடா இன்னைக்கு. வா வாயா, ஆம்பளையா இருந்தா வா. என்ன அன்வர்? வரானா? நேரடியா வரானா? அருணாச்சலம், மேடம், வயசானவங்க லேடிஸ் எல்லாம் வீட்டுக்கு அனுப்புங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுங்க. போங்க, சீக்கிரமா போங்க. அன்வர், அன்வர், நீங்க வீட்டுக்கு போங்க. நான் அதுக்கு வீட்டுக்கு போனோம்? இல்ல, நீங்க வீட்டுக்கு போங்க. நான் என்ன கோழையா? அந்த வர சொல்லிட்டு நான் பாடி வீட்டுக்கு போறதுக்கு வரட்டும். ரெண்டுல ஒன்று கோழை இல்ல அன்வர். தயவு செஞ்சு என் பேச்சு கேட்டு நான் போக மாட்டேன். அடியாட்கள் வந்தா நான் பயந்துடுமா? இன்னைக்கு அவ சாகணும் இல்ல நான் சாகணும், பாத்துலாம் நம்ம. அன்வர், நீங்க இங்க இருந்தீங்கன்னா வீண் பிரச்சனை வரும். தயவு செஞ்சு போங்க. நான் போக மாட்டேன். நம்மள எதுக்கு போகணுங்கிற? என்னை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன் இருக்க அன்வர்? என்னை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன் இருக்க? எனக்கும் என் குழந்தைங்களுக்கு உங்களை விட்ட வேற யாரு இருக்கா? இதை விட நான் வேற என்ன சொல்லணும்? போங்க அன்வர். இல்ல, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் கை எடுத்து கும்பிடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் அன்வர். அப்ப நீங்களும் வாங்க போலாம். நீங்களும் இருக்க வேண்டாம். நான் இங்க இல்லைன்னா பிரஸ்ஸை எரிச்சு கொடுத்துருவாங்க. நான் இங்க இருந்தேன்னா அவர் எதுவும் செய்ய மாட்டார். எனக்கு தெரியும், அவர் எதுவும் செய்ய மாட்டார். நான் இருக்கிற வரைக்கும் எதுவும் செய்ய மாட்டார். நீங்க போங்க. அண்ணாமலை, நான் நீங்க போங்க. இங்க இருந்தீங்கன்னா உங்க உயிருக்கு ஆபத்து வரும். ப்ளீஸ். சாவி கொடு. சாவி கொடு.
உங்களுக்கு என்ன எவ்வளவு பேர் கொலை பண்ணுவீங்க? பஷீரை கொலை பண்ணீங்க, இன்னும் வேற யாரை கொலை பண்ணணும்? அன்வரா? எதுக்கு? இந்த பத்திரிக்கைக்கு நான் தான் ஓனர், நான் தான் எழுதினேன். என்ன கொலை பண்ணுங்க? வெக்க கேட்டு போயிருக்கீங்க. நான் எதுக்குமா வைக்கப்படணும்? நான் எதுக்கு வைக்கப்படணும்? என்ன பார்த்து இந்த சமூகம் தாமா வைக்கப்படணும். நீதி நியாயம் தர்மத்தை பத்தி இவ்வளவு பேசுறிய, வறுமை என்னன்னு தெரியுமா உனக்கு? பசியில என்ன தெரியுமா உனக்கு? பசியால வாடிக்கிட்டு இருந்த 2 பொண்ணுகளை பிளாட்ஃபார்ம்ல படுக்க போட்டு 10 பைசா கொடுத்து இட்லி கூட வாங்கி கொடுக்க முடியாம நாதியத்து போய் கிடந்தமா நானு? நாள் முழுக்க குழா தண்ணி மட்டும் கொடுத்துட்டு ரோடு அலைஞ்சிருக்கமா நானு? வறுமை பத்தி நீ பேசுற. சோறு போடாத சமூகம் எனக்கு தேவையில்லை. சோறு போடாத சட்டம் நியாயம் எனக்கு தேவையில்லை. அதுக்காக கொலை பண்ணுவீங்களா? அன்வரை எதுக்கு கொலை பண்ணும்? இந்த பிரஸ் ஓனர் நான். உங்களுக்கு தைரியம் இருந்தா என்ன கொலை பண்ணுங்க. உங்களுக்கு தான் சமுதாயம் சட்டம் எது பத்தியா கவலை இல்லை. என்ன கொலை பண்ணுங்க. என்ன கொலை பண்ணுங்க. என்னமா பேசுற நீ? நீ பட்டாளத்தார் பொண்ணு இல்லமா, என் பொண்ணுமா? நான் தூக்கி உள்ள தப்புமா நீ? அட உருமா, இவ்வளவு பிரச்சனை காரணம் அன்வர் தானே? அந்த அன்வர் நீங்க கைய கால உடைச்சு நீங்க அன்வர் மேல கை வச்சீங்க. என்ன வறுமையில வாட்டினீங்கன்னா பெரிய தாதா ரவுடி ஆயிட்டா இந்த சமுதாயம் சரியாயிடுமா? இந்த நாடு தாங்குமா? என்ன பேசுறீங்க? இப்ப யாராவது கொலை பண்ணிட்டா நல்லா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்ப பஷீரை கொலை பண்ணீங்களே, அந்த பொண்டாட்டியோட கண்ணீருக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா சொல்லுங்க. இப்ப என்ன என் பிரஸ் உடைக்கிற அவ்வளவுதானே? டேய், என் சாவி எங்கடா? குடு குடு. இந்தா போங்க, போய் உடைங்க போங்க. புரியாம பேசுறமா நீ? நான் கல்வி தந்தை, மந்திரமூர்த்தியார், இத்தனை கல்வி நிறுவனத்துக்கு தலைவன். இதெல்லாம் வரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் எனக்கு தாமா தெரியும். எத்தனை பேர் அடிவா இருப்பேன் தெரியுமா உனக்கு? எத்தனை போலீஸ்காரன் அடிவா இருப்பேன் எனக்கு தாமா தெரியும். நான் சம்பாதிச்ச காசு என்னோட சாம்ராஜ்யத்தை ஒரே ராத்திரியில் அழிச்சிட்டு நான் பிச்சைக்காரனா உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணும். அதனமா வாசை, அதனமா வாசை. என் பொண்ணு தானமா நீ? எழுதுமா, சுதந்திரமா எழுதுமா, எழுதுமா. இந்த சாவி இந்த வச்சுக்கோ, எழுது, எழுதுமா நீ. அண்ணாமலை, நான் ரவுடி ஆயிட்டேன், பொறுக்கி ஆயிட்டேன், தாதாவாயிட்டேங்கிறதுக்காக நான் இப்ப வருத்தப்படலாமா? என்னால உன் கையில ஆயுதத்தை எடுக்க வச்சுட்டேன் பாரு, அதை நினைச்சு நான் வருத்தப்படுறேமா? எழுதுமா, எழுது. என் பொண்ணு தானமா நீ? எழுது. டேய் வாங்கடா. அண்ணாமலை என்னை பத்தி எழுதணும்னு ஆசைப்படுறா, எழுதணும், வாங்கடா. தம்பி பேப்பர். சூரியன் பத்திரிகையில் நம்மளை பற்றி எந்த நியூஸும் வரலப்பா. நீங்கள் போய் மிரட்டிட்டு வந்தீங்கல்ல, அதான் அண்ணாமலை பயந்துட்டாங்க. அண்ணாமலை ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. என்னத்தை நல்லவங்க? நமக்கு எதிராக நம்ம சங்கையை திருப்பி விட்டாங்கல்ல. என்னத்தை திருப்பி விட்டான்? நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டான். என்னையுமா காட்டி கொடுத்தான். என்னப்பா, சங்கு நம்ம குடும்பத்துக்காக வேலை செய்கிறாரு. தான் தான் கொலையை பண்ணேன்னு அவர் ஒத்துக்கிட்டாருன்னா போலீஸ் உங்கள் மேலே ஏன் மேலே தானே சந்தேகப்படுவாங்க. இது பார்ப்பா, நாம் 10 வருஷமாக தான் சங்குக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் பட்டாளத்தார் கிட்டத்தட்ட 30 வருஷமாக அவனுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்காரு. சங்கோட பரம்பரையே பட்டாளத்தார் குடும்பத்தில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட சங்கோட பையன் பட்டாளத்தார் பால் பண்ணையில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். விசுவாசத்தை அங்கே காட்டுவானா, நம்மள்ட்ட காட்டுவானா? அதான் தவசை கேட்ட உடனே நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டான். அண்ணாமலை மேலே எந்த பழியும் வரக்கூடாதுங்கிறதுக்காக. என்ன இருந்தாலும் சங்கு நம்மளோட ஆள். அவனை நம்ம கை விட்டுறக்கூடாது. அவன் உடனே வெளியில் கொண்டு வரணும். வக்கீல் எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல? பண்ணிட்டு இருக்காருப்பா. விநாயகம், அனாவசியமாக அண்ணாமலை மேலே கோவப்படாத. அவங்க பிரச்சனையில நீ தலையிடக்கூடாது. நீ எது பண்ணுறதுனால என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும். அதிக பிரசங்க திறமை எதுவும் பண்ணி வைக்காத, புரியுதா?
புரியுதுப்பா. அங்க ஒண்ணு பார், கழுத்துக்கும் வயிற்றுக்கும் இடைவெளி விடாம தின்னுகிட்டு இருக்கு பார். அது எச்சு கையில கூட காக்கா ஓட்டாது. டேய், நீயே உங்க ஊர்ல கெட்டு போன குழுக்கு வெங்காயத்தை சாப்பிட்டவன். நீ ஒன்னு என்ன பத்தி பேச வேணாம். உனக்கு ஜீவாவை பிடிச்சிருந்தா அவகிட்ட வச்சுக்கோதலாம். ஷீ ஜெல்லஸ் ஆஃப் திஸ் ஜீவா. நம்பி அவ இவ்ளோ திட்டுறானா அவளுக்கு மேல ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். அத வெளிப்படுத்த முடியாம கஷ்டப்படுறா. ஏய், முதல்ல நீ டயலாக் வாபஸ் வாங்குமா. நீ வேற போய் இதையா, நான் உன் மேல அன்பு வச்சிருக்கேன், பாசம் வச்சிருக்கேன், யூ ஆர் மை டார்லிங். போய் ஒரு திருடி, பென்சில் திருடி, பென்னு திருடி, புக்கு திருடி. நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. உடனே நிம்மதியா காபி கூட குடிக்க முடியல என்னால. போடா. என்ன நம்பி பாவாவோ, ஏன் எப்ப பார்த்தாலும் அவள வம்புக்கு இழுத்துக்கிட்டே இருக்க? இல்லம்மா, உண்மையிலே உன் மேல ஜெல்ல சனி கொண்ட ட்ரெஸ்ஸை பார்த்து அப்படின்னு போச்சு தெரியுமா? ஐயோ, உன்கிட்ட போய் சொன்னே பாரு, உன்னை அடிச்சே கொல்லணும். அப்படின்னா இல்ல, நீ அடிக்கும் போது கூட தென்றல் வந்து தொட்டுட்டு போற மாதிரி இருக்கு. என்னம்மா இவ எப்ப பார்த்தாலும் எங்க எல்லாரையும் வம்புக்கு இழுத்துக்கிட்டே இருக்கான். சரி, நீ ஆபீஸ்க்கு கிளம்பு. ஓகே, பை. அக்கா பசிக்குதுக்கா, டிஃபன் கொடுக்கா. இட்லி எல்லாம் காலி. குட் மார்னிங் அண்ணாமலை. குட் மார்னிங். இந்த வாரம் மந்திரமூர்த்தியார் பற்றி வர வேண்டிய கவர் ஸ்டோரி நிறுத்திட்டீங்களாமே? ஏன்? ஆமா, எதுக்கு வீண் பிரச்சனை? ஏன் அந்த ஆள் அடியாட்களோட வந்தால் பயந்துட்டீங்களா நீங்கள்? திருப்பி அந்த பழைய பிரச்சனை எல்லாம் வேண்டாம், விட்டுடுங்க அன்வர். என்ன நம்ம? நான் அன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன், உங்க உயிர் தான் எனக்கு முக்கியம். அந்த மந்திரமூர்த்தியா என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். இப்ப நான் சொல்றதை நீங்க கேட்கணும், ப்ளீஸ். சார், நான் ஆஃபீஸுக்கு போகிறேன். ஒரு நிமிஷம். ஜீவாவுக்கும் நம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன சொன்னீங்க? இல்ல, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இருக்கும்? என்ன பேசுறீங்க நம்மள? நம்பி அவங்களும் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு எப்படி நம்மள? சரி, ஒருவேளை நம்ம கல்யாணம் பண்ணி வச்சா கூட ஊர் உலகத்தில் என்ன பேசிப்பாங்க? சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் குடும்பத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. என்ன பேசுறீங்க அன்பர்? இவங்க கிட்ட இருக்கிற சொத்தை விட நம்பிக்கை ஊர்ல நிறைய சொத்து உண்டு. எப்படியோ 4 பேர் பேசுறத பத்தி நான் இன்னைக்கு கவலைப்பட்டிருக்கேன். நம்பிக்கை திவாகர் பத்தி எல்லா விஷயமும் தெரியும். அவன்கிட்ட பக்குவமா பேசி சம்மதிக்க வைக்கலான்னு நான் நினைக்கிறேன். நான் பேசினா கொஞ்சம் தர்ம சங்கடமா இருக்கும். அவங்க 2 பேரும் பழகுறது பார்த்தா ஒருத்தர் விரும்புற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனால நீங்க கொஞ்சம் பேசி பார்த்து எனக்காக. சரி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.